சொல்லப்போனா உங்களுக்கே தெரியும், நான் ஒரு சிங்கிள் மோம் தான். ஆமா. இங்க வரும்போது நானும் வேலைக்கு வந்த ஆளுதான். 2004 யுஏஇல நான் வரும்போது வேலைக்கு வர்ற ஆளுதான் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்ல வேலை பார்த்துட்டேன். அங்கே இருந்து நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு 8 கம்பெனியை ரன் பண்றோம். மோர் தென் நம்ம கிட்ட 1200 எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த யுஏஇ கவர்மெண்ட் தான். இந்த உமன் சப்போர்ட் ரொம்ப இருக்குது. இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட வண்டி எடுத்து நைட்டு கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ வாண்ட் டு பி இன் ட்ரபிள், நம்மள யாரும் ட்ரபிள் பண்ண முடியாது. ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தட் யுஏஇ கவர்மெண்ட். நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்ற ஒரு விஷயம் யுஏஇ கவர்மெண்ட் தான். அவ்வளோ சப்போர்ட். நல்லா நம்ம ஒரு உமனா தனியா நின்று நம்மளோட இவ்வளவு பண்ண முடியுதுன்னா அதுக்கு கவர்மெண்ட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு பொதுவா இப்போ நம்ம இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அசாதாரணமான சூழ்நிலை. இது யாருமே நம்ம பிளேமும் பண்ண முடியாது. ஏன்னா இது தனி மனுஷனா நம்ம பார்த்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் இந்த சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நிறைய சிச்சுவேஷன் நீங்க யுஏஇல ஓவர் கம் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒர்க்ல இருந்து நீங்க ஒரு பிசினஸ் உமனா இன்னைக்கு வளர்ந்துருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நீங்க உங்க கையால ஒரு 1200 பேர் நீங்க சேலரி வாங்குறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. அதனாலதான் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். ஏன்னா நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி மாதிரியே இருக்காது. மேம் வந்து ஒரு எம்ப்ளாயர் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு ஜாலியா ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு ஃபன்னா அவங்கள்ட்ட பேசுற விதமா இருக்கட்டும். இதுதான் அந்த வெற்றிக்கு காரணம்னு எடுத்துக்கலாமா மேம்? கண்டிப்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நானுமே ஒரு எம்ப்ளாயா இருந்த ஆளுதான். ஐ நோ அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க, ஃபீல் பண்றாங்க. இப்ப ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல எல்லா இடத்துலயுமே பேமெண்ட் ஹோல்ட் ஆகுது, எல்லாமே ஆகுது. இருந்தாலுமே நான் வந்து இப்போ மினிமம் 1.7 மில்லியன் கிட்ட நம்ம சேலரி கொடுக்கணும். இருந்தாலுமே எவ்ரி மந்த் நம்ம அதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். இல்ல எனக்கு காசு வரல, நீங்க உங்களுக்கு தர முடியாது அப்படின்ற ஒரு கன்செப்டே கிடையாது. ஏன்னா அவங்க வேலை செய்யறது அவங்க ஃபேமிலிக்காக, அவங்க ஃபேமிலி அவங்கள எத்தனையோ பேர் இருக்காங்க, கமிட்மெண்ட் இருக்கும். அதை வந்து இப்ப அவங்க பார்க்கும்போது 5000 தான் நீங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்றது இருக்கும். ஆனா நமக்கு பார்க்கும்போது அது மந்த்லி 1.7 மில்லியன் 2 மில்லியன் அப்படி வரும்போது அந்த மாதிரி இருக்கும். ஆனா இருந்தாலும் நான் வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு போறேன். என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ரொம்ப ஃபேமிலி மாதிரி. அவங்க எனக்கு என்ன ஒரு இது சின்ன விஷயம்னு சொன்னாலுமே அவங்க வந்து நிப்பாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் மை எம்ப்ளாயிஸ்.